அலெக்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆளு அமைதியான ஒரு ஹவுஸ் வெளியில சத்தம் இல்லாம நிக்கிறாரு. டோர் திறந்ததும் பாருங்க மின்னல் வேகத்துல உள்ள போய் அந்த மனுஷனை அடி பின்னிடுறாரு. சம உக்கிரமா அட்டாக் பண்றாரு பாருங்க. அடேங்கப்பா, அவரை டவுன் ஆக்கிட்டு எங்க ஒளிச்சு வச்ச வீடியோ கேசட் ஆப்ஸ்னு கேக்குறாரு. பயத்துல அந்த ஆளு கபோர்ட காட்டுறான். அலெக்ஸ் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உள்ள இருக்கிற எல்லா டேப்ஸையும் தூள் தூளா நொறுக்குறாரு. அவ்வளோதான், முடிஞ்சுது. உடனே அடுத்த சிட்டிக்கு கிளம்பிட்டாரு. அலெக்ஸ் இன்னும் முடிக்காத வேலை நிறைய இருக்கு, இன்னும் நிறைய டார்கெட்ஸ் இருக்காங்க, வெளுத்து வாங்க வேண்டியது இருக்கு. போற வழியில பசி வந்துருச்சு. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல வண்டியை நிப்பாட்டுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆக்னஸ்னு ஒரு யங் உமன் வந்து அதே சிட்டிக்கு ஒரு ரைட் கேட்குறா. அலெக்ஸுக்கு டவுட்டா இருக்கு, ரொம்ப காஷியஸா நோ சொல்லிட்டாரு. ஆனா கிளம்பும்போது தனியா உட்காந்துருக்க ஆக்னஸை பார்க்கறாரு. ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். மனசை மாத்திட்டு அவருக்கு ஒரு ஆஃபர் தர்றாரு. சரிதோ உங்களுக்கான டப்பிங் டெக்ஸ்ட். அவன் கார்ல சீட்ல உட்காந்து அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறான். அப்போ அலெக்ஸ் ஆக்னஸ் கிட்ட அவ பிளான்ஸ் பத்தியும் வயசு பத்தியும் விசாரிக்கிறான். ஆக்னஸ் வெறும் 18 வயசு தான் சொல்றா. ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறதாவும் சொல்றா. பதறி போன அலெக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எச்சரிக்கிறான். ஏன்னா தனியா போற பொண்ணுங்க ஈஸியா டார்கெட் ஆகிடுவாங்கன்னு சொல்றான். ஒரு நிமிஷம் கழிச்சு ஆக்னஸ் அவன் டேஷ்போர்ட்ல இருக்க ஒரு பொண்ணு போட்டோவை பார்த்து இது உங்க டாட்டரான்னு கேக்குறான். அலெக்ஸ் ஆமான்னு சொல்றான். அவ பேரு வயோலா, போன வாரம் தான் இறந்துட்டா. ஆக்னஸ் உடனே சாரி சொல்றா. தூரம் நீண்டுக்கிட்டே போக அலெக்ஸ் ஒரு பயங்கரமான மெமரிக்குள்ள போயிடுறான். கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி ஒரு டிடெக்டிவ் அவங்க டாக்டர் வயோலா ட்ரக் ஓவர்டோஸ்ல இறந்துட்டதா சொன்னாரு. இன்னும் கொடுமை என்னன்னா அவன் நிறைய மென்னால அபியூஸ் செய்யப்பட்டிருக்கா. டிடெக்டிவ் அனுதாபம் தெரிவிச்சாரு. ஆனா போலீஸ் கிட்ட எந்த க்ளோவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அலெக்ஸ் வீட்டு வாசல்ல ஒரு மர்மமான பேக்கேஜ் வந்துச்சு. உள்ள எக்ஸ்பிளிசிட் வீடியோ டேப்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு வீடியோல வயோலா தெளிவா ட்ரக் பண்ணப்பட்டு நிறைய மென்னால அபியூஸ் செய்யப்பட்டிருந்தா. முதல்ல அலெக்ஸ்னால நம்பவே முடியல பாருங்க. வயோலா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சிக்கிக்குவாங்கன்னு அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது அவளோட சாய்ஸ் இல்ல. யாரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஒருவேளை ட்ரக்ஸ் கொடுத்திருக்கலாம். அந்த ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. துக்கம் கோபம் எல்லாம் சேர்ந்து அலெக்ஸ் ஒரு சபதம் எடுத்தாரு. இதுக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடி பிடிக்க போறேன்னு. அதுவும் சும்மா இல்ல, முன்னாள் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சோல்ஜர் வேற. ஸ்கில்ஸ் பத்தி சொல்லவே வேணாம், இவர்தான் ஹார்ஸ்மேன். சீக்கிரமே அந்த டேப் பேக்கேஜிங்ல ஒரு அட்ரஸ் நோட் பண்ணாரு. தாமதிக்காம அங்க கிளம்பிட்டாரு. அந்த லொகேஷன்ல ஒரு ஆளை கன்ஃபரண்ட் பண்ணாரு அலெக்ஸ். அவன் தான் அந்த டேப்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு காரணமா இருந்தவன். கூலா அலெக்ஸ் அந்த வீடியோவை காட்டினாரு. நீதான் இதுக்கு பின்னாடி இருந்தியான்னு கேட்டாரு. அவனும் ஆமான்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அசால்ட்டா என்ன வேணும்னு கேட்டான். அலெக்ஸ் ஒரு பையர் மாதிரி ஆக்ட் பண்ணாரு. வயோலா சம்பந்தப்பட்ட டேப்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும்னு சொன்னாரு. அந்த மேனேஜருக்கு எந்த சந்தேகமும் வரல. இது மாதிரி நிறைய டீலர்ஸ் வந்து போவாங்கலாம். மொத்தம் 231 டேப்ஸ் இருக்குன்னு கூட சொன்னான். அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேட்டாரு, அடேங்கப்பா, மேனேஜருக்கு அந்த வீடியோல இருந்த ஆளுங்களை தெரியுமான்னு கேட்டதும் யோசிக்காம ஒரு பேரை சொன்னாரு பாருங்க. ஃபின், அந்த ஜிம் ஓனராம், இல்லாட்டி அந்த வீடியோவை எடுத்தவரு. அவ்வளோதான் அலெக்ஸ் தேவை. சட்டன்னு கத்தியை எடுத்து மேனேஜர் மிரட்டி ஃபின்னோட அட்ரஸ் கறந்தான் பாருங்க. அப்போதான் அந்த மேனேஜர் அலெக்ஸ் ஒரு பயர் இல்லைன்னு புரிஞ்சது. பயந்த முகம் பயத்துல அந்த அட்ரஸ் உளறிட்டு வயோலாவுக்கும் அலெக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன்னு கேட்டான் பாருங்க. கொடூர கோவத்துல வயோலா தன்னோட டாட்டர்னு அலெக்ஸ் சொன்னான். அப்புறம் கருணையே இல்லாம அந்த மேனேஜர் கொன்னுட்டான். வெடிக்கும் தலை. அதுக்கப்புறம் எல்லா டேப்ஸையும் தூக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா எஸ்கேப். கொஞ்ச நேரம் கழிச்சு வயோலாவுக்கு நடந்த கொடுமையை வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு எல்லாத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கிட்டான். மறுநாள் அலெக்ஸ் நேரா ஃபின்னோட ஜிம்க்கு போறான். யோசிக்காம ஃபின்னை போட்டு தள்ளி சேர்ல கட்டி போட்டு உண்மையை சொல்றான். ஏன் வயோலாவுக்கு ட்ரக் கொடுத்து அவளை அசால்ட் பண்ண விட்டன்னு கேட்கிறான். ட்ரக் கொடுத்ததே இல்லைன்னு ஃபின் சாதிக்கிறான். அந்த வீடியோல வயோலா சம்மதத்தோட தான் நடிச்சான்னு சொல்றான். அலெக்ஸ் அதை நம்ப மாட்டேங்கிறான். ஃபின் வற்புறுத்தி மற்ற ஆளுங்களோட பேரை கறக்க பார்க்கறான். பற்களை கடிக்கும் முகம். எல்லோரும் உஷாரா கேளுங்க. முதல்ல ஃபின் பயபுள்ள மசியவே மாட்டேங்கிறான். ஆனா அவனை போட்டு புரட்டி எடுத்ததுல டக்குன்னு குகையிலிருந்து வந்த மாதிரி எல்லாத்தையும் கக்குறான். ஒரு ஃபோன் எடுக்கிறான் பாருங்க. அதுல யாரு அந்த டேப்ஸ் பின்னால இருக்காங்களோ
அவங்க நேம்ஸ், நம்பர்ஸ், அட்ரஸஸ் எல்லாமே இருக்குது. அப்போதான் பாருங்க ட்விஸ்ட். ஃபின்னோட ஆளு ஒருத்தன் வந்து அலெக்ஸ் பண்ற வேலையை பார்த்துப்புட்டு ஷாக் ஆகி நிக்கிறான். அவ்வளவுதான், பிரளயம் வெடிக்குது. பயங்கரமான ஃபைட். ஆனா அலெக்ஸோட மூமெண்ட்ஸ் இருக்கே செம்ம டெட்லி. மின்னல் வேகத்துல அந்த த்ரெட் முடிச்சு கட்டுறான். அதோட நிக்கல. ஃபின்னோட கதையையும் அத்தோட முடிச்சிட்டான். அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஆரம்பத்துல அலெக்ஸ் யாரை கொன்னானோ அவன் ஃபின் கொடுத்த ஃபோன்ல இருந்த ஒரு நேம் ஆகா. இப்போ புரியுதா? வயோலா ஓட சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் அலெக்ஸ் வேட்டையாடி தீர்க்க போறான். இப்ப பிரசன்ட்ல அலெக்ஸ் ஆக்னஸ் ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க. ஆக்னஸ் ஒரே கியூரியாசிட்டி, வயோலா என்ன இல்னஸ்ன்னு கேக்குறா. அதுக்கு அலெக்ஸ் சர்வசாதாரணமாக வயோலாவை கிரிமினல்ஸ் ட்ரக்ஸ் கொடுத்து கொன்னுட்டாங்கன்னு சொல்றான். ராத்திரி வரவும் அலெக்ஸ் வண்டியை ஓரமா நிறுத்துறான். ஆஹா, என்ன நடக்க போகுதோ? அடேங்கப்பா, ஆக்னஸ் மோட்டலுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு காலையில ஒரு வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்னஸ் ஒரு வார்த்தை கூட பேசாம சரிங்கிறா. அடுத்த நாள் அலெக்ஸ் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் மாதிரி வேஷம் போட்டுட்டு லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு ஆளு ஜிம்மி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போனதும் அடி பின்னிடுறாரு. ஜிம்மி முழிச்சு பார்த்தா கையெல்லாம் ஷேர்ல கட்டியிருக்கு. அலெக்ஸ் வயோலாவோட அப்பான்னு தெரிஞ்சதும் ஜிம்மி ஒரே ஷாக். ஜிம்மி தான் ட்ரக் கொடுத்து வயோலாவை ரேப் பண்ண ஹெல்ப் பண்ணுனான்னு அலெக்ஸ் சொல்றாரு. ஜிம்மி வாயை திறக்கவே இல்லை, என்ன டார்ச்சர் பண்ணாலும். ஆனா சீன் அப்போதான் மாறுது. ஜிம்மியோட வைஃப் உள்ள வரா. அவ என்ன சொல்றான்னு கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. அலெக்ஸ் அந்த டேப் அனுப்பி வச்சதே அவதாம். அவ புருஷனும் அவ ப்ரோவின் லாவும் பண்ற கொடுமையை பார்த்து அவளால தாங்க முடியலையாம். அவ புருஷனை கொல்ல கூட பர்மிஷன் கொடுக்கறா. அதுதான் ஜஸ்டிஸ்னு சொல்றா. அப்போதான் ஜிம்மியோட தம்பி புயல் மாதிரி வந்து அட்டாக் பண்றா. ஐயோ, பயத்தில் அலரும் முகம், பயத்தில் அலரும் முகம், பயத்தில் அலரும் முகம். அலெக்ஸ் திருப்பி அடிக்கிறான், கொன்னுட்டான், ஜிம்மையும் முடிச்சிட்டான். அடேங்கப்பா, அன்னைக்கு சாயங்காலமே அலெக்ஸ் அந்த மொட்டையில் போறான் ஆக்னஸை கூட்டிக்கிட்டு போக. சொன்ன மாதிரியே அவங்க அடுத்த சிட்டி பயணத்தை தொடர்றாங்க. அங்க போனதும் ஆக்னஸை ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போறா. போறதுக்கு முன்னாடி அலெக்ஸ் தன்னோட நம்பரை அவகிட்ட கொடுத்து எப்ப உதவி தேவைப்பட்டாலும் கூப்பிட சொல்லிட்டான். அவ்வளோதான், 2 பேரும் 2 வழியில போயிட்டாங்க. மறுநாள் அலெக்ஸ் அடுத்த டார்கெட்டான மேனிங்கை குறி வச்சுட்டான். அந்த ஹவுஸை உன்னிப்பா கவனிக்கிறான். மேனிங்கோட வைஃப் குழந்தையும் வெளியே போற வரைக்கும் வெயிட் பண்றான். யாரும் இல்லாத நேரத்துல உள்ள நுழைஞ்சு ஒரு கொடூரமான தாக்குதலை ஆரம்பிக்கிறான். அடின்னு அடிச்சு வயலாவோட மரணத்துல வேற யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு அலெக்ஸ் கேட்கிறான். மேனிங் கருணைக்காக கெஞ்சிறான். அவனுக்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். பின்னும் மற்றவங்களும் வந்தது உண்மைதான், ஆனா அந்த கொடூரத்தை பார்த்ததும் பயந்துட்டு வந்தேன்னு சொல்றான். அலெக்ஸ் விடாம கேட்கிறான், இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு உண்மையை சொல்றான்னு கத்துறான். அடப்பாவி, மன்னிங் ஒரு நேம் கக்கினான் மக்களே. டெரெக் ஒரு ட்ரக் டீலர். அடேங்கப்பா, அவன் ஒரு பிரதர்லையும் நடத்துறான்லாம். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அலெக்ஸ் மேனிங் தீர்த்து கட்ட ரெடியானான். ஆனா அவன் அடிக்க போற நேரத்துல மேனிங் உயிர் பிச்சை கேட்கிறான் பாருங்க. அவனுக்கு குடும்பம் இருக்கு, காப்பாத்தணும்னு கெஞ்சிடுறான். ஒரு நிமிஷம் அலெக்ஸ் மனசு இழகுது. மேனிங் விட்டுட்டு போயிடுறான். அடேங்கப்பா, அதே ராத்திரி அலெக்ஸ் டெரெக் தேடி போகும்போது ஆக்னஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். அவன் திரும்பவும் அவளை ரைட் கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்கிறா. இப்ப அலெக்ஸ் அவளை இழந்த மகளா பாக்குறான். யோசிக்காம சம்மதிக்கிறான். ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல 2 பேரும் சந்திக்கிறாங்க. அலெக்ஸ் உடனே ஏன் திரும்ப வந்தன்னு கேட்கிறான். ஆக்னஸ் அவளோட பிளான் பலிக்கலன்னு சொல்றா. அவ யாரை தேடி வந்தாலோ அவனை காணாம போயிட்டானாம். யாரைன்னு அலெக்ஸ் கேட்டதும் ஆக்னஸ் சொல்றா, அவ 10 வீக்ஸ் பிரெக்னென்ட் ஆயிருக்காளாம். தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பொறுப்பு ஏத்துக்க சொல்லிட்டு சிட்டிக்கு வந்தா. ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப அவ ரொம்ப தனியா ஃபீல் பண்றா. அலெக்ஸ் பொறுமையா கேட்டு அவளுக்கு தைரியம் சொல்றான். விட்டுறாதே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்றான். அவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க போறப்போ அலெக்ஸ் ஐயோ அமைதியா ஒரு உதவியை மட்டும் தரமாட்டேங்கிறான் பாருங்க. ஆக்னஸ் கிட்ட என்ன நடந்தாலும் அவளை சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய தன்னோட குழந்தையா வளர்க்க தயாராயிருக்கேன்னு சொல்றான். அவளை பொறுத்த வரைக்கும் ஆக்னஸ் ஏற்கனவே அவனோட ஃபேமிலி ஆயிட்டா. வயோலாவை இழந்துட்ட பிறகு வேற ஒருத்தரை காப்பாத்த கிடைச்ச 2வது சான்ஸ் இது. ஆக்னஸ் அப்படியே உருகி போயிட்டா. தனக்குன்னு ஃபேமிலி எதுவும் இல்லாத அவளுக்கு அலெக்ஸோட வார்த்தைகள் ஆறுதலா நம்பிக்கையா இருக்கு. அப்போதான் பாருங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திடீர்னு அவங்கள புல் ஓவர் பண்றாரு. எந்த வார்னிங்கும் இல்லாம தன்னோட வெப்பனை எடுத்து அலெக்ஸ் அரெஸ்ட் பண்றாரு. கொலைகள் செஞ்சதுக்காக அலெக்ஸ் பிடிச்சு உள்ள போடுறாங்க.
ஆக்னஸையும் எடுத்துட்டு போறாங்க. குழம்பி போய் நடுங்கி போய் நிக்கிற ஆக்னஸ் அலெக்ஸ் பல மென் கொன்னூருக்கான உண்மை தெரிய வருது. ஆனா அதுக்குள்ள அலெக்ஸ் அதுக்கான காரணத்தை சொல்றான். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதிலா அந்த கரப்ட் ஆபீசர் அலெக்ஸையும் அக்னஸையும் ஒரு ரிமோட் லொகேஷன் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு கிரிமினல்ஸ் கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அலெக்ஸையும் அக்னீஸையும் கார்ல இருந்து இழுத்து வெளியே போடுறாங்க. அந்த ஆபீசர் அலெக்ஸ் கூட்டிட்டு போறாரு. அக்னீஸ் சில மென் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போதான் தெரியுது இதுக்கு பின்னாடி இருக்கிறது டெரெக் தானே. அதே டெரெக் தான் வயோலாவோட டெத் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணான். அந்த ஆபீசர் இவங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆஃப்டர் ஹேண்டிங். ஆமாம்ல. அலெக்ஸ் ஓவர் அந்த ஆபீசர் அவனோட பே ஆஃபை வாங்கிக்கிட்டு அக்னஸோட வண்டியை இழுத்துக்கிட்டு கம்பி கட்டுறான் பாருங்க. உள்ளார டெரெரிக் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அலெக்ஸ் சொல்றான், நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் என்னால கொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப டெரெரிக் என்ன சொல்றான் தெரியுமா? அலெக்ஸ் ஆரம்பிச்ச வேலையை முடிக்கணுமாம். அதாவது எல்லாத்தையும் ஈன் பண்ணணுமாம். அடேங்கப்பா. டெரெரிக்கோட ஆளுங்க அலெக்ஸை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பாருங்க, அலெக்ஸ் சும்மா இருப்பானா? பல வருஷ காம்பேட் ட்ரைனிங் இருக்கே. அப்படியே பட்டா பட்டான்னு கழட்டி விட்டுட்டு கட்டுகளை அறுத்து எரிஞ்சிட்டு கார்ட்ஸுங்களை போட்டு பொழந்து தள்ளுறான். டெரெரிக் ஒரு ரூமுக்கு எஸ்கேப் ஆகிட்டான். ஆனா அலெக்ஸ் அவனை துரத்தல. ஆக்னஸை காப்பாத்த போறான். அப்ப ஆக்னஸம் ஆபத்து வந்துச்சே. அந்த கரப்ட் ஆபீசர் கார்ல அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம அலெக்ஸ் சரியான நேரத்துல வந்துட்டான்யா. அந்த ஆபீசரை போட்டு தள்ளிட்டு அக்னேஸ் சேஃபா கூட்டிட்டு போறான். திடீர்னு டெரெரிக் மறுபடியும் வந்து அட்டாக் பண்றான். மறுபடியும் ஒரு ப்ரூட்டல் ஃபைட். இந்த முறை டெரெரிக் கை ஓங்கிடுச்சு. அலெக்ஸ் நாக் அவுட் பண்ணிட்டான். அலெக்ஸ் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு சேர்ல கட்டி போட்டு இருக்காங்க. ஓஹோ, இன்னொரு ரூம்ல நம்ம ஆக்னஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. அடப்பாவி டெரெரிக் உள்ள வந்து வயோலாவை மயக்கம் போட்டு அசிங்கப்படுத்தினது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து பிசினஸ் பண்ணிட்டானாம். என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. அவனுக்கு இது எல்லாமே வெறும் காசு, வெறும் லாபம் மட்டும்தானாம். அடுத்து என்ன பண்றான் தெரியுமா? நம்ம அலெக்ஸை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒருத்தன்கிட்ட அலெக்ஸை போட்டு தள்ள சொல்லிட்டு இவன் ஆக்னஸை கவனிக்க போறானாம். கொடுமையே. அந்த ரவுடி அலெக்ஸ் டார்ச்சர் பண்ணும்போது நம்ம அலெக்ஸ் தலையில ஒரு ஹேண்ட்கஃப் கீயை பாத்துறான். அவ்வளவுதான், வெறித்தனமா ஒரு வெறியோட தன்னை விடுவிச்சுக்கிறான். கார் கதற கதற வெட்டி சாய்க்கிறான். அப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்த ரூமுக்கு பறக்கிறான் நம்ம அலெக்ஸ். அங்க ஆக்னஸ் கொடுமைப்படுத்துறத பார்த்துட்டு கோவத்துல துடிக்கிறான். அந்த அட்டைக்கரை போட்டு தள்ளிட்டு ஜன்னல் வழியா பாக்குறான். டெரெரிக் கார்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அவ்வளோதான் முடிஞ்சுது. வலியும் பழிவாங்கிற வெறியும் தலைக்கேற நம்ம அலெக்ஸ் ஃபைனல் அட்டாக் பண்றான். டெரெரிக் நேருக்கு நேர் சந்திச்சு ஒரு புடி போடுறான். கதற கதற கொன்னு குவிக்கிறான் பாருங்க. வேற லெவல்யா.